ஹாய் ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மொனார்க் லெகசி ஆஃப் மான்ஸ்டரை பார்த்துக்கிட்டு இருக்கிற வரிசையில் இன்னைக்கு நம்ம எபிசோடு 7 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட 6 எபிசோடு இதுவரை நீங்கள் பார்த்தது இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு. அந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு அப்புறம் இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஸோ இப்போ வாங்க எபிசோடு 7க்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணியுமே வச்சுக்கோங்க. வெல்கம் டு ஃபிலிம் பண்டல். இப்போ கிராஷான ஹெலிகாப்டர்லேருந்து உயிர் பொழைச்ச ஒரே ஆள்னா அது டிம் மட்டும்தான். ஏன்னா டிம் வந்து மணலில் புதஞ்சு கடந்திருப்பாரு. லீஷா கண்ணில் அவர் படாமல் இருந்ததுனால தான் அவர் மட்டும் இன்னும் உயிரோட இருக்கிறாரு. போன எபிசோட்ல எல்லாரும் ஒன்னா போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதில் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டேன். கேட்டு கெண்டரோவுமே 3 பேரும் தனியாக போயிருக்காங்க. லீஷாவும் நட்டாலியாவும் தனியாக போயிருக்காங்க. இப்போ அல்ஜீரியா ஏர்போர்ட்ல தான் கேட்டு கெண்டரோ எல்லாரும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ கெண்டரோ வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான், மே போய் 40 நிமிஷம் ஆச்சு, இன்னமா அவ பாத்ரூம்ல இருக்கா அப்படின்னு, நீ போய் என்னன்ட்டு பாரு அப்படின்னு சொல்றான். அப்பவுமே வந்து வாஷ்ரூம்ல யாரு கூடயே பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. அவங்க என்ன பேசுறாங்கன்னா, என்னை எப்படியாவது இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பவுமே யாருக்கிட்ட பேசுறா, எதுக்காக இப்படி எல்லாம் பேசுறான்னு ஒன்னும் புரியாம பாத்துக்கிட்டு இருக்கும் போது இந்த சீரிஸோட டைட்டில போட்டு ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இப்ப கேட்டும் வாஷ்ரூமுக்கு வந்து பாக்குறாங்க. அங்க வந்து பார்த்தா மேவோட பாஸ்போர்ட், ட்ரெஸ் எல்லாமே இங்க தான் இருந்துகிட்டு இருக்கு. அப்பவே அவங்களுக்கு புரிஞ்சு போயிடுது மேக்கு ஏதோ ஆயிருக்கா அப்படின்னு. அப்ப இப்ப மே எங்க இருக்கான்னு பார்த்தா அவ ஒரு பிரைவேட் ஜெட்ல போய்கிட்டு இருக்கா. பக்கத்துல இருக்கிறவனுங்களை பார்த்தா மொனார்க் மாதிரியே தெரியல. அப்போதான் மேவோட பாஸ்டையும் காமிக்கிறாங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி பென்டரான்னு ஒருத்தவங்க வந்து மே கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து மே ஒரு நல்ல ஹேக்கரா இருக்கா அப்படின்னு, நீ என் கம்பெனில வேலை செய்யறியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த பென்டரா வந்து ஏஇடின்னு ஒரு பிரைவேட் கம்பெனியும் வச்சிருக்காங்க. வெளியே இருந்து பாக்குறதுக்கு என்னதான் அது ஒரு ஐடி ஆபீஸ் மாதிரி இருந்தாலும் உள்ளுக்குள்ள அவங்க பல கொடூரமான விஷயங்களையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இப்ப கட் பண்ணி இப்ப பிரசன்ட்ல ஏர்போர்ட்ல தான் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. டிம் எப்படியோ தட்டு மாதிரி அந்த ஏர்போர்ட்டுக்குமே வந்து சேர்றாரு. அப்ப டிம்மை பார்த்த கேட்டு இப்ப கேட்டுக்கிட்டு இருக்காங்க, எங்க என்னோட ஃப்ரெண்டு மே அவளை ஏதாவது பண்ணிட்டியா அப்படின்னு கேட்கும் போது, ஏமா கொஞ்சம் தள்ளுமா, உன் ஃப்ரெண்டெல்லாம் நான் கடத்தல, எனக்கு தண்ணி தாகமா இருக்குது, எனக்கு தண்ணி வாங்கி கொடு அப்படின்னு அவரே அங்க போயிட்டு வாட்டர் பாட்டில் எடுத்து தண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இப்ப பொறுமையா கேட்டு இப்ப டிம்மு கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க, மேவை காணோம், ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு. அப்போ ஃபர்ஸ்ட் டிம்மு ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. அப்போதான் கேட்டும் ஒரு டீல் வைக்கிறாங்க, நீ என்னோட மேவையும் என் அப்பாவையும் கண்டுபிடிக்க உதவனா, நான் லீஷா எங்க இருக்காருன்னு எனக்கு தெரியும், அதை நான் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு டீல் வச்சதுமே இதை கேட்கிற கெண்டரோ வந்து இப்ப கேட்ட தனியா கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்கான். அந்த ஆள் கிட்ட எல்லாம் எதுக்கு இப்படி நீ பேசிக்கிட்டு இருக்க, அப்பாவை தேடுற இன்ட்ரெஸ்ட்லாம் எனக்கு சுத்தமா போயிருச்சு, அந்த ஆள் நம்மளை பார்த்தும் ஓடி போயிட்டான், அவன் நமக்கு தேவையா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது, அப்பா அப்படி பண்ணிருக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கணும், அது நமக்கு தெரிஞ்சுக்கணும், அதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஒரே ஆள் இந்த டிம்மு தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இப்படி ஒரு பக்கம் இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போது டிம் வந்து மொனார்க்கு கால் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ டுவால் வந்து கேக்குறாங்க, போன விஷயம் என்னாச்சு அப்படின்னு. அதையாமா நீ கேட்கிற, வந்த இடத்துல நாங்க காஜிலாவை பார்த்தோம், பார்த்துட்டு நாங்க எதுவும் பண்ணல, எங்களை தான் காய்ச்சலா பண்ணிடுச்சு அப்படின்னு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்போ நம்ம டீம்ல நான் மட்டும்தான் உயிரோட இருக்கிறேன் அப்படின்னு. அப்போ அதை கேட்டு இப்போ டுவாலு ஒரு மாதிரி ஷாக் ஆகுறாங்க. சரி ஓகே, நீ உயிரோட இருக்கிய சந்தோஷம் அப்படின்னு, உன்னை கூட்டிட்டு வர்றதுக்காக இப்போ சாப்பர் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. அப்போ இப்போ அலாஸ்கால இருக்கிற அவுட் போஸ்ட் 88 தான் நமக்கு காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு லீஷா வந்து சில சோல்ஜர்ஸை கூட்டிட்டு வந்துட்டு அங்க இருக்கிறவங்க கிட்ட மிரட்டிக்கிட்டு இருக்காங்க, இந்த அவுட் போஸ்ட்ல எனக்கு ஒரு 10 நிமிஷம் வேலை இருக்குது, நீங்க எல்லாரும் அமைதியா இருந்தா நீங்க உயிரோட இருக்கலாம், அப்படி இல்லை இங்க நடக்கிறத நான் வெளியே சொல்ல போறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்க தலைக்குள்ள ஒரு புல்லட் பாயும் அப்படின்னு கூலா மிரட்டிக்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த அவுட் போஸ்ட்ல வேலை செய்யற ஒரு பொண்ணு ஒண்ணு கிடைக்கலான்னு இப்ப பாத்ரூம்ல இருந்து இப்போ ரூமுக்குள்ள வரும்போது தான் என்னது உள்ளுக்குள்ள வேற யாரோ இருக்காங்க அப்படின்னு ஒளிஞ்சு நின்று பாத்துக்கிட்டு இருக்கா. அந்த பொண்ணு நட்டாலியா வந்து பாத்துட்டாங்க. ஐயோ நம்மளை பாத்துட்டா அப்படின்னு ஓடி போய்கிட்டு இருக்கும் போது டுவாலுக்கும் கால் பண்ணி ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி நம்ம அவுட் போஸ்ட்ல அத்துமீறி யாரோ வந்திருக்காங்க அப்படின்னு. அப்ப இப்ப டிம் வந்து கேட்டுக்கிட்டையும் கெண்டரோ கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்கிறத தான் நமக்கு காமிக்கிறாங்க. அப்பதான் டிம்மும் மேவோட உண்மைகளை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. நீ உன்னோட ஃப்ரெண்டு மேன்னு சொல்றி, அவளோட உண்மையான பேரு மேவே கிடையாது, அவளோட உண்மையான பேரு கோரா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஏஐடி கம்பெனில தான் நமக்கு காமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. மே வந்து அந்த ஆபீஸ்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது பிரெண்டா வந்து மே கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க, நீ இந்த ஆபீஸ்ல நல்லாவே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க, அப்படியே வேலை செஞ்சுக்கிட்டே இரு, ஒன்னாலையும் என்னாலையும் தான் இந்த ஆபீஸை நல்லா வழி நடத்திக்கிட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது, ஆமா இந்த கம்பெனியோட ஹெட் யாரு, நம்ம எதுக்காக வேலை செய்யறோம் அப்படின்னு மே கேட்கும் போதே, இந்த பாருமா நீ அதை பத்திலாம்
கேட்க கூடாது, உனக்கு கொடுத்த வேலை என்னவோ நீ அதை மட்டும் தான் பார்க்கணும், மற்றபடி தேவையில்லாத விஷயத்தால நீ தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களும் போயிட்டுறாங்க. அப்போ இப்படி பிரெண்டா சொன்னது மேக்கு ஒரு மரியாதை, என்ன இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு. அப்போ இப்போ டிம், கேட், கென்டரோ 3 பேருமே வாஷிங்டன்ல மேவோட வீட்டுக்கு தான் வந்து அவங்க அம்மாட்ட விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. மே கடைசி அவங்க கிட்ட எங்க போறதா சொன்னா அவங்ககிட்ட பேசுனாங்களா அப்படின்னு கேட்கும் போதே, என்னமா நீ சொல்ற, மே இந்த வீட்டை விட்டு போய் 2 வருஷம் ஆகுது, அவ எங்க இருக்கான்னு கூட இப்ப எனக்கு தெரியாது, அவ எங்கிட்ட பேசிய பல மாசம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஓகே, மேவோட அம்மாக்கு எதுவும் தெரியல அப்படின்னு அந்த வீட்டுக்குள்ள சும்மா பாத்துக்கிட்டு இருக்கும் போது அவ தங்கச்சிக்கு ஏதோ தெரிய வந்திருக்கு, ஆனா அதை இவங்க கிட்ட சொல்ல மறுக்கிறா. அப்போ ஓகேமா நாங்க வரோம், மேவை பார்த்தா வீட்டுக்கு வர சொல்றோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்கள கிளம்பினதுக்கு அப்புறம் அவ தங்கச்சி வந்து கார் எடுத்துக்கிட்டு ஒரு இடத்துக்கு இப்போ வந்திருக்கா. அப்ப அவ தங்கச்சியை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இப்ப கேட்டும் வரா. அவ தங்கச்சி இப்ப கேட்ட பார்த்தது ஒரு கம்பி எடுத்துக்கிட்டு அடிக்க வரா. யாரடி நீ இப்போ என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க, நீ எதுக்கு எங்க அக்காவை பத்தி விசாரிக்கிற, நீ அந்த கம்பெனி ஆட்களா அப்படின்னு கேட்கும் போதுதான், எது கம்பெனி ஆளா, எந்த கம்பெனி, ஏது கம்பெனி, நான் உங்க அக்காவோட ஃப்ரெண்டு தான், உங்க அக்காக்கு ஏதோ பிரச்சனைன்னு எனக்கு தெரியும், அவளை காப்பாத்துறதுக்காக தான் நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போதே அப்போதான் மேவோட தங்கச்சியும் ஒரு உண்மையை சொல்லிக்கிட்டு இருக்கா. நம்ம மே வந்து ஏஐடி கம்பெனில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது யாருக்காக வேலை செய்யறன்னு தெரியாம இருந்தால அது தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த கம்பெனி சர்வரையே ஆக்ட் பண்ணிருக்கா. அப்போதான் அந்த கம்பெனியோட டார்க் சீக்ரெட்டும் அவளுக்கு தெரிய வந்திருக்கு. இந்த கம்பெனி வந்து சீக்ரெட்டா பல மிருகங்களை வச்சு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதுவும் பல மிருகத்தை கொன்னு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. அப்போ என்னடா இவனுங்க இவ்வளவு மோசமா இருக்கிறானுங்களே, இதை தடுத்து ஆகணும் அப்படின்னு அவனுங்க இதுவரை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி வச்சிருந்த அந்த ஃபைல் மொத்தத்தையுமே டெலீட் பண்ணி விட்டுடுறாங்க. அப்போ ஒரு கம்பெனியோட டேட்டாவை மொத்தமா அழிச்சா சும்மாவா விடுவாங்க, கண்டிப்பா அவங்க ஏதாவது நம்மளை பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு தான் அந்த ஆபீஸை விட்டு தப்பிச்சு தலைமறைவா ஜப்பான்ல 2 வருஷமா வாழ்ந்துகிட்டு வந்தாங்க. அப்போதான் இப்போ அந்த கம்பெனியை மேவ ஜல்லடை போட்டு தேடி கண்டுபிடிச்சு இப்போ அந்த ஆபீஸ்க்கே கூட்டிட்டு வந்துட்டு விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இப்போ மேவை பத்தி தெரிஞ்ச கேட்டு இப்போ அந்த கம்பெனி எங்க இருக்குன்னு கேட்டுக்கிட்டு இப்போ அந்த கம்பெனி முன்னாடி நின்னுக்கிட்டு இருக்கா. அவ கண்டிப்பா இந்த பில்டிங்ல தான் இருக்கணும், வாங்க உள்ள போகலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே உள்ள பல செக்யூரிட்டி இருப்பாங்க, இருங்க நான் ஒரு ஐடியா பண்றேன் அப்படின்னு டிம்மும் இப்போ ஒரு ஐடியா பண்றாரு. அதாவது அவர் போன் எடுத்து இப்போ மொனார்க்ல ஒரு ஆளுக்கு கால் பண்ணிட்டு, அதாவது காஜில பெரிய பெரிய டைட்டன் வந்தா கொடுக்குற அலாட்டி ஆன் பண்ணி விடுறாங்க. அது சுத்தி இருக்கிற எல்லார் போனுக்கும் வந்ததும் அங்க இருக்கிறவங்க எல்லாம் தெரிச்சு ஓடி போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இதுதான் கரெக்டான நேரம், வாங்க எல்லாரும் மேல போகணும் அப்படின்னு அந்த பில்டிங் மேலேயே வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப இது பிரெண்டாக்கு தெரிஞ்சு போயிடுது, உன்னை காப்பாத்துறதுக்காக தான் இப்ப மேல வந்துகிட்டு இருக்காங்க, நீ பண்ணது எல்லாத்தையும் நான் மன்னிச்சு விட்டுடுறேன், நீ ஸ்பையாவே இருந்துகிட்டு இரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது இப்ப கேட்டு மேல வந்து மே கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க, உன்னை பத்தி எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருச்சு, இருந்தாலும் நான் உன் மேல கோவப்பட போறது இல்ல, வா இங்க இருந்து போயிடலாம் அப்படின்னு மேவை கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா மே வர மாதிரியே தெரியல, நான் உங்களை வேணும்னே ஏமாத்திருக்கேன், அதை நினைச்சு நான் ரொம்ப ரெக்ரெட்டா தான் ஃபீல் பண்றேன், நான் உங்க கூட வரல, நீங்க மட்டும் எப்படியாவது போயிருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு மேல வந்தவங்களை மறுபடியும் கீழே அனுப்பிச்சு விடுறா. அப்ப கீழே வந்ததும் அங்க ஒரு 4-5 கார் இருக்குது. காருக்குள்ள யார் இருக்கிறதுன்னு பார்த்தா டுவால் தான் இருக்கிறாங்க. அப்ப இப்ப எல்லாரையும் காருக்குள்ள ஏத்திட்டு டுவாலும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, எதுக்காக டீம் அலாரத்தை ஆன் பண்ண அப்படின்னு கேட்டதுக்கு இவங்களோட ஃப்ரெண்டுமே அந்த பில்டிங்ல மாட்டிக்கிட்டு இருந்தாங்க, அவங்களை காப்பாத்துறதுக்காக தான் அப்படி நான் பண்ண வேண்டியதா போச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ டுவாலு இதனால எவ்வளவு பெரிய பிரச்சனை வரும் தெரியுமா, நீ கவர்மெண்ட் கிட்ட அப்ரூவல் வாங்காமே நீ அலர்ட் ஆன் பண்ணிட்ட, இந்த பிரச்சனையெல்லாம் இப்ப நான் தான் சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது கேட் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க, என் ஃப்ரெண்டு இன்னும் அந்த பில்டிங்ல தான் இருந்துகிட்டு இருக்கா, அவளை மட்டும் நீங்க எப்படியாவது காப்பாத்தி விடுங்க, நான் லீஷாவை கண்டுபிடிக்கிறதுக்கு உதவுறேன் அப்படின்னு சொன்னதுமே அந்த டீலுக்கு இப்போ டுவாலும் ஒத்துக்கிறாங்க. உடனடியா இப்போ டுவாலும் அந்த கம்பெனிக்கு கால் பண்ணி அந்த பொண்ணை விடுங்க அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷமே சரி ஓகே இப்போ நீ போ அப்படின்னு கேட்டையும் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அப்ப இப்ப 2 வருஷம் கழிச்சு மேவா அவரோட வீட்டுக்கு வந்துடுறா. அவங்க வீட்டுல இருக்கிற எல்லா மெம்பருமே சந்தோஷமா இருந்துகிட்டு இருக்காங்க. அப்போ அப்படியே அடுத்த நாளும் ஆகுது. கேட்டு கெண்டரோவும் நடந்து வந்துகிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல மேவுமே இருக்கிறா. மேவை பார்த்த உடனே கேட்டும் போய் கட்டி பிடிச்சுக்கிறா. அப்ப மே வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா, நான் உங்களை வேணும்னே ஏமாத்திட்டேன், அதுக்கு மன்னிச்சிருங்க, இனிமேட்டு நான் உங்களை ஏமாத்த மாட்டேன், நம்ம மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கலாம் அப்படின்னு சொன்னதும் இதைத்தானே நான் அப்படியே சொன்னேன், நான் உன்னை எதுவுமே நினைச்சுக்கல, நம்ம எப்பயுமே ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ அதே சமயத்துல இப்போ டுவாலும் ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாங்க. இத்தனை நாள் மக்களுக்கு தெரியாம மொனார்க்க நம்ம நடத்திக்கிட்டு வந்தோம், அது இனிமேட்டு அப்படி இருக்கக்கூடாது, அது எல்லாத்துக்குமே இப்போ பப்ளிக்கா நம்ம சொல்லிடலாம் அப்படின்னு இந்த மாதிரி நாங்க டைட்டனை பத்தி ஆராய்ச்சி பண்றதுக்காக மொனார்க்குன்னு ஒன்று நாங்க வச்சிருக்கோம், அது மனித அமைதிக்காகவும் மனிதனை பாதுகாக்கவும் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இப்போ பிரெண்டாவும் அவங்களோட ஆபீஸ்ல ஒருத்தவங்க கிட்ட போன்ல பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ போன்ல பேசுறவங்க ஒரு ஆர்டர் கொடுத்ததுமே அப்படியே பண்ணிடலாம் சார் அப்படின்னு இப்போ ஒரு பட்டன் அழுத்தினதும் அந்த ஏஐடின்னு இருக்கிற கம்பெனி லோகோ வந்து ஏபெக்ஸ்னு மாறுது. ஏபெக்ஸ்னா என்னன்னு தெரியுதா, மெக்காச்சில உருவாக்குனாங்களே அந்த கம்பெனியோட பேர் தான் ஏபெக்ஸ், அவங்களோட ஆர்ஜினை தான் இப்ப நமக்கு காமிக்கிறாங்க. அப்ப இப்ப லீஷாவும் சில சோல்ஜரோட அலாஸ்கால இருக்கிற அந்த ஹேலோ எர்த் டனலுக்கு தான் வந்திருக்காரு. அந்த அவுட் போஸ்ட் 88க்கு வந்தாரு பாத்தீங்களா, அந்த இடத்துல இருக்கிற எல்லா வெடிமருந்தையும் எடுத்துட்டு வந்து இந்த ஹேலோ எர்த்தை சுத்தி வைக்கிறாரு. அப்போ அந்த ஹீட் அப்சர்வ் பண்ற அந்த மிருகமும் வருது. அது வந்த உடனே இப்போ அந்த வெடிமருந்துக்களை எல்லாம் வெடிக்க வச்ச உடனே அங்க ஒரு சின்ன வேக்கமே உருவாகுது. சுத்தி இருக்கிற எல்லா பொருட்களையும் உள்ள
எடுத்துக்கிட்டு இருக்கும் போதே திடீர்னு அந்த இடமே பிளாஸ்ட் ஆகி சைலண்ட் ஆகுது. அப்போதான் லீஷாவும் ஹெலிகாப்டர்ல இருந்து இறங்கி வந்து பாக்குறாரு. பார்த்தா அந்த டனல் அங்க இருந்ததுக்கான தடயமே இல்ல. அதை பார்த்த உடனே பயங்கரமா சந்தோஷத்துல கத்திக்கிட்டு இருக்கும் போதே இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணியுமே வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோல எபிசோட் 8 பார்க்கலாம். ஹாவ் a great day.